நண்பர்களே, ரயில்வே ஏஎல்பி வேலைக்கு 11,127 வேகன்சி வந்திருக்கு. 10ம் வகுப்பு பிளஸ் ஐடிஐ போதும். இந்த கோல்டன் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. வணக்கம். செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப் சேனலோட இந்த பிரத்யேகமான விளக்கப்பதிவுக்கு உங்க எல்லாரையும் அன்பா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? நிறைய பேரோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான். ஆமாங்க, 2026ஆம் ஆண்டுக்கான ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் பத்தின முழுமையான அலசல் தான் இது. அரசு வேலை வாங்கணும்னு கனவு காண்ற ஒவ்வொருத்தருக்கும் இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். நம்பர்ஸ் பாத்தீங்களா? 11,127. இந்தியா முழுக்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கு இத்தனை காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடுற இளைஞர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னு தான் சொல்லணும். நீங்க பாக்குறது நிஜம்தான், இத்தனை காலிடங்கள் நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த விளக்கப்பதிவுல நம்ம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னா, முதல்ல இந்த மாபெரும் காலி பணியிடங்கள் பத்தி பார்ப்போம். அப்புறம் வயது மற்றும் கல்வி தகுதிகள், மூணாவதா சம்பளம் மற்றும் சலுகைகள், நாலாவதா 5 படி தேர்வு முறை, கடைசியா விண்ணப்பிக்கும் தேதிகள் மற்றும் கட்டணம். இதெல்லாம் தான் 1 by 1 பார்க்க போறோம். பகுதி 1, மாபெரும் காலி பணியிடங்கள். இது உங்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. முதல்ல இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ஏஎல்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இந்திய ரயில்வேல ரயில்களை ரொம்ப பாதுகாப்பாகவும் சரியாகவும் இயக்குறதுல லோகோ பைலட்டுக்கு உதவியா இருக்கிற ஒரு சூப்பரான டெக்னிக்கல் போஸ்ட். இது சமூகத்துல ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு வேலையும் கூட. பகுதி 2, வயது மற்றும் கல்வி தகுதிகள். சரி, யார் யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்? இதற்கான கல்வி தகுதி ரொம்பவே சிம்பிள்ங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சவங்க, அதாவது ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்னு முடிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் துறைகள்ல 3 வருட டிப்ளமோ முடிச்சவங்க, அப்புறம் பிஇ, பிடெக், இன்ஜினியரிங் பட்டதாரிகளும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள நிறைய பேர் கண்டிப்பா இந்த தகுதியோட இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து வயது வரம்பு. பொதுவா இதுக்கு 18லிருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஒருவேளை அச்சச்சோ எனக்கு வயசு தாண்டிடுச்சே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கவலையே படாதீங்க, உங்களுக்காகவே ஒரு நல்ல செய்தி இருக்கு. பல்வேறு பிரிவினருக்கு சூப்பரான வயது தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு எக்ஸ்ட்ராவா 5 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும் தளர்வு இருக்கு. நீங்க மாற்றுத்திறனாளிகளா இருந்தா 10லிருந்து 15 வருஷம் வரைக்கும். அதுவே முன்னாள் ராணுவத்தினருக்கு அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. சோ உங்க தகுதியை கரெக்டா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பகுதி 3, சம்பளம் மற்றும் சலுகைகள். இந்த வேலையில உங்களுக்கு கிடைக்க போற பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். சம்பளம் இந்த 19,900 ரூபாய் அப்படிங்கிறது லெவல் 2 அடிப்படையிலான வெறும் ஆரம்ப அடிப்படை சம்பளம் மட்டும்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த அடிப்படை சம்பளத்தோட சேர்த்து உங்களுக்கு அகவிலைப்படி, அதாவது டிஏ, அப்புறம் வீட்டு வாடகைப்படி, போக்குவரத்து மற்றும் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அது மட்டுமா, உங்க குடும்பத்தோட ட்ரெயின்ல ஃப்ரீயா டிராவல் பண்ண ரயில்வே பாஸ், அப்புறம் உங்க எதிர்காலத்துக்கு கேரண்டியான பென்ஷன் பலன்களோ இதுல இருக்கு. ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான லைஃப்க்கு இதை விட ஒரு அட்டகாசமான வேலை வேற என்ன வேணும் சொல்லுங்க. பகுதி 4, 5 படி தேர்வு முறை. இந்த வேலையை வாங்கறதுக்கான வெற்றிக்கான வரைபடம் என்னன்னு பாப்போம். இந்த வேலையை உங்க கைக்கு வரணும்னா நீங்க மொத்தம் 5 ஸ்டெப்ஸை தாண்டி வரணும். முதல்ல CBT 1 கம்ப்யூட்டர் எக்ஸாம், அதுல பாஸ் பண்ணிட்டா அடுத்து CBT 2, மூணாவதா CPAT எனப்படும் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த 3 எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்க சர்டிஃபிகேட்ஸை செக் பண்ற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஃபைனலா ஒரு மெடிக்கல் டெஸ்ட். இந்த 5ஐயும் அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டா வேலை உங்க கையில. இதுல நம்ம ஊரு மாணவர்களுக்கு ஒரு செம்ம குட் நியூஸ் இருக்கு. முதல் 2 எக்ஸாமான CBT 1 மற்றும் CBT 2 தேர்வுகளை நீங்க நம்ம தமிழ்லயே எழுதலாம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். மூணாவதா நடக்கிற அந்த CBAT ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தில மட்டும்தான் இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா உங்க ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ணிக்கோங்க. பகுதி 5, விண்ணப்பிக்கும் தேதிகள் மற்றும் கட்டணம். ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் இது. கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு ஃபீஸ் வெறும் 250 ரூபாய் தான். மத்த எல்லா விண்ணப்பதாரர்களுக்கும் 500 ரூபாய். இதுல ஒரு அட்டகாசமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் போய் எழுதிட்டீங்கனாலே போதும், உங்க கட்டணத்தோட ஒரு பகுதி திரும்ப உங்களுக்கே ரீஃபண்ட் ஆயிடும். அதனால காசு போகுதேன்னு யோசிக்காம தைரியமா அப்ளை பண்ணுங்க. தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. வர மே 15, 2026 அன்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஜூன் 14, 2026. அப்ளை பண்ண சரியா 1 மாசம்தான் டைம் இருக்கு. தயவு செஞ்சு கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் கண்டிப்பா பிஸி ஆயிடும். அதனால போர்ட்டல் ஓபன் ஆன உடனே டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க.
ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு குயிக் ரிமைண்டர் சொல்லிடுறேன். முதல்ல ஆர்ஆர்பியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. அங்க ALP 2026 ரெக்ரூட்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாம் தப்பில்லாம ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்க. ஃபீஸ் பே பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் கொடுத்துருங்க. மறக்காம அந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பா யூஸ் ஆகும். நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு குவிக் குவிஸ். RRB ALB வேலைக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? ஆப்ஷன் A 16, ஆப்ஷன் B 18, இல்ல ஆப்ஷன் C 21. கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். 11,000க்கும் மேற்பட்ட இந்த காலி பணியிடங்கள்ல ஒரு இடம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்தை பிடிக்க நீங்க தயாரா? இதே மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செல்வ பாலாஜி இன்ஃபோஹபுடன். உங்க எதிர்காலம் சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.